வணக்கமுடன் கோல்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ரவா குலோப் ஜாமுன். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். வாங்க செய்யலாம். முதல்ல ஒரு கடாயில் 1 கப் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு பொறுமையாக வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர வறுபட்டதும் காய்ச்சி ஆற வச்ச 3 கப் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொறுமையாக நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ரவை நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றி கெட்டியாகிற வரைக்கும் கிளறி விடணும். இன்னும் நல்லா கெட்டியாகணும். நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததும் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். அடுத்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2லேருந்து 1.5 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வந்துடும். இந்த ஸ்டேஜில் 4 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். கூடவே லெமன் ஜூஸ் ஒரு 4 ட்ராப் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது சர்க்கரை பாகு ஆறுனதுக்கப்புறமாவும் கெட்டியாகாமல் இருக்கும். அடுத்து எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் சூடான சர்க்கரை பாகில் போட்டுடலாம். சர்க்கரை பாகு ஆறி இருந்தால் லைட்டாக சூடு பண்ணி போட்டுக்கலாம். இதை ஓவர் நைட் ஊற விடணும். அவ்வளோதான், ஓவர் நைட் ஊறினதுக்கப்புறம் சாஃப்டான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்டியான ரவா குலோப் ஜாமுன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.